அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பௌஷி ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்ஷால்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஒருத்தருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ராகி இட்லி அண்ட் ராகி தோசை எப்படி செய்கிறதுன்றா இந்த ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் தோசை மாவு கொஞ்சம் அளவு கம்மியாகவும் கொஞ்சம் புளிப்பேறியும் போயிருந்தது. பட் எமர்ஜென்சிக்கு அந்த மாவுலேயே எப்படி ராகி தோசையாக ராகி இட்லியாக ஹெல்த்தியாக எப்படி மாற்றலான்ற வீடியோ தான் இது. அந்த புளிச்ச மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இல்லையா, அதுக்குள்ளே எனக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 கரண்டி அளவு ராகி பவுடர் சேர்த்துருக்கேன். கடையில் இன்ஸ்டண்ட்டாக ராகி பவுடர்னு இப்போலாம் கிடைக்குது, இல்லை கேழ்வரகு மாவுன்னு கிடைக்கும். அந்த ராகி பவுடர் வாங்கி 3 கரண்டி அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு மட்டும் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அதை மூடி போட்டு ஊற வச்சுட்டேன். கண்டிப்பாக அதை கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த 10 நிமிஷம் அதை ஊறினா தான் அந்த தோசை மாவோட மிக்ஸ் ஆகி நல்லா பொங்கி இட்லி தோசை சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ராகி பவுடர் சேர்த்த மாவு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அது நல்லா அந்த தோசை மாவோட செட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்பயும் இட்லி ஊற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாகிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி எப்பயுமே ஊற்றுற மாதிரி இட்லி மாவு ஊற்றிட்டு இட்லி சட்டியில் வச்சு மூடி வச்சாச்சு. நான் யூஸ்வலாக இட்லி 8 நிமிஷம் வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைப்பேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுருவேன். கரெக்டாக 10 மினிட்ஸ் கழிச்சு தான் அதை ஓப்பன் பண்ணுவேன். 8 நிமிஷம் வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், மறந்துடாதுங்க. 2 மினிட்ஸ் அந்த சூட்டில் இருந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லி சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே சைடில் தோசைக்கல்லில் தோசை ஊற்றுறோம். தோசைக்கல் இந்த ஒரே தோசைக்கல்லில் தான் நான் சப்பாத்தி டெய்லி போடுறேன். முட்டை வேணும்னாலும் பொரிப்பேன், அதில் தான் தோசை ஊற்றுறேன். இது ஃபஸ்ட்டு தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. எதுவுமே பிஞ்சியோ இல்லை ரொம்ப ரஃப்பாவோ அப்படிலாம் இருக்காது. சூப்பராக சாதாரண தோசை எப்படி இருக்குமோ அப்படி தான் வரும். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது மெயினாக ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இது ஹெல்த்தியான ஃபுட்டு நீ சாப்பிடு, இது நான் ராகி போட்டிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஹெல்த்தினாவே டேஸ்ட்டாக இருக்காதுன்ட்டு டேஸ்ட் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. நார்மலாக இருக்கிற தோசைன்னு சொல்லியே நீங்கள் வச்சு அங்கே எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஒரு தடவை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இது ராகி தோசை அப்படின்றத ரிவீல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த நேமுக்காகவே அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த தோசை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு தோசையே இப்படி, இதை விட அடுத்தடுத்த தோசைலாம் ரொம்ப நல்லாவே தான் வந்தது. மொறுன்னு டேஸ்டியாக இருந்தது. நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு தோசை மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் கரெக்டாக ராகி இட்லி செய்கிற ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவுக்கு நம்ம ஊறப்படுவோம் இல்லையா, அரிசி உளுந்து, அந்த அரிசியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு கேழ்வரகு ராகி நிற்கும் இல்லையா, அதை வாங்கி அதோட 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதை மறுபடியும் கொஞ்சம் கொல்லிக்க விட்டு அப்புறம் தான் ராகி இட்லிலாம் செய்யணும். பட் அந்த ப்ராசஸ்க்கு நிறைய நமக்கு டைம் வேணும். நம்ம ஃபுல்லாகவே ஹெல்த்தின்னு கொடுத்தாலும் பசங்க சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி ஃபுட்டில் எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கலான்றதை தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி சைடில் அதை எடுத்துட்டேன். நான் ஒரே கையில் தான் இட்லி எடுத்தேன். நான் ஒரு கையில் கேமரா ஷூட் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரே கையில் இட்லி எடுத்தேன். பட் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கலண்டு வந்திருக்கும், எதுவுமே ஒட்டலை. இட்லி நல்லா வெந்திருந்தது. அன்றைக்கி முட்டை கிரேவி தான் வீட்டில் இருந்தது, அதோட சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.